அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எங்க வீட்டு பக்கத்துலயே மோர் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அங்க போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இஃப்தாருக்கு கடலைப்பருப்பு வடை தான் செய்ய போறேன், அதாவது மசால் வடை. மதியமே 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்தேன். நல்லா ஊறி இருக்கு. தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு மிக்ஸி ஜார்ல கொரப்பா அரைச்சு ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது, 3 வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, கொத்தமல்லி கருவேப்பிலை பொடிசா கட் பண்ணது சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். அதிகம் தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா வடையில ரொம்ப தண்ணி இருக்கும். இப்போ பேன்ல எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்ல செஞ்சுட்டு கையால இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில போட்டுடுங்க. ஒரு பக்கம் கலர் மாறினதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா வடையும் செஞ்சு வச்சிருங்க. இப்போ நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அன்னைக்கு செஞ்ச கஸ்டர்ட் புட்டிங் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் செஞ்சு வச்சுட்டேன். நோன்பு திறந்து குடிக்கிறதுக்கு ஈஸி அண்ட் டிலேஷியஸ்னா அது ரோஸ் மில்க் தான். ரோஸ் மில்க் லிக்விட், பால், சப்ஜா விதை இந்த 3 கிளாஸ்ல போட்டு கலக்கி வச்சுட்டேன். எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நோன்பு திறந்தாச்சு. 5க்கு எப்போதும் மசால் வடை தான் ரொம்ப நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்தாச்சு. அதுக்கப்புறமா நமாஸ் படிச்சு முடிச்சுட்டேன். கொஞ்சம் தலைவலியா இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டீ போட்டு குடிச்சிட்டு நைட்டுக்கு சிக்கன் போட்டு மேக்ரோனி தான் செஞ்சேன். மேக்ரோனினா பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. எனக்கும் ஒரு ஈஸியான வேலை. இன்னைக்கான இஃப்தார் மாஷாஅல்லாஹ் ரொம்பவே நல்லபடியா போச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த மினி vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.